வெல்கம் டு ரெபெக்காஸ் vlog. இன்னைக்கு ஒரு குவிக்கான தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதோடய கருவேப்பிலையை சேர்த்து வச்சுக்கோங்க. 3 தக்காளி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 5 ல இருந்து 10 பல் பூண்டு. கடாய் நல்லா காஞ்சது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு சேர்த்து கடுகுக்கு பொரிஞ்ச உடனே உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌனா ஆன உடனே பூண்டு நல்லா ப்ரௌனா வறுப்பட்ட உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனா வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமா வதங்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்குனீங்க நல்லா வதங்கி வரும். ரெண்டும் ஒன்று சேர்ந்து வதங்கணும். நம்ம மசாலா ஆட் பண்ண வேண்டியதான். வீட்டில் அரைச்ச மசாலா தூள் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது தொக்கு மாதிரி வந்த உடனே இது சாதத்தோட மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சாதம் நீங்கள் முன்னாடியே வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. விரையா வடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 1.5 கிளாஸ் அரிசியை நான் குக்கரில் விரையா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வடித்து வச்ச சாதத்தில் இதை போட்டு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். குவிக்கான தக்காளி சாதம் ரெடி. பொட்டேட்டோ ஃப்ரை இதோட ரைட் காம்பினேஷன். அதோட ரெசிபி என்னோட சேனலில் இருக்குது. லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.